Hello guys, welcome back to my channel. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் கேக் 1/2 kg எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் கேக் மட்டும் கிடையாது, ப்ரலைன் அண்ட் கேரமல் சாஸ், அப்புறம் நம்ம ஓனாகவே வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரலைன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் கப் அளவுக்கு முந்திரி, பாதாம் ரெண்டுமே சேர்த்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/2 kgனால 1/2 கப் நம்மளுக்கு போதும். இதே 1 kg அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய அளவில் எடுத்துக்கோங்க. இதில் ஆல்மண்ட் மட்டுமே போட்டு செய்யலாம், இல்லைன்னா முந்திரி மட்டுமே போட்டு செய்யலாம். இதை நிறைய பேர் கப் மெஷர்மெண்ட்லேயும் கேட்குறீங்க, கிராம் மெஷர்மெண்ட்லேயும் கேட்குறீங்க. கப் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு, அப்புறம் கிராம் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 75லேருந்து 80 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ரலைன் செய்கிறதுக்கு அதை முந்திரி பாதாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, கருகிடக்கூடாது. லைட்டாக அந்த ஹீட் அதில் பட்டாலே போதும். அதை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். துருவி எடுத்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஸ்லைசஸாக வரும். சுகர் மெல்ட் பண்ணுறது நான் 2 டைப்ஸாக காட்டியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரலைனுக்கு 1 டைப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் இதில் மிஸ்டேக் விடுவீங்க. இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நம்ம 1/2 kgனால நீங்கள் எல்லாமே 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கப் மெஷர்மெண்ட்னால், கிராம் மெஷர்மெண்ட்னால் அது சொன்ன மாதிரி 80 கிராம்ஸு, சுகர் 130 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே அதில் கிராம் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாகவே காட்டியிருப்பேன். இப்போ நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம சுகரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் கேரமல் ஆகாது, நம்மளுக்கு லேட் ஆகும். அதோடு கூட பார்த்திங்கன்னா கை ரொம்ப வலி எடுத்துக்கும், அப்புறம் அது ஒரு மாதிரி தீயிற ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கேரமல் சாஸ் செஞ்சு காட்ட போகிறேன். அதுலேயுமே சுகரை மெல்ட் பண்ணுவேன். அந்த மெத்தடை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் நான் ஏன் செஞ்சு காமிச்சேன் அப்படின்னா, இதில் எல்லாருமே இதில் மிஸ்டேக் விடுவீங்க. பக்கத்தில் கருகிடக்கூடாதுங்கிறதுக்காக சுகரை அப்படியே கிளறி விட்டுட்டே இருப்பீங்க. அதுக்காக அப்படியே விட்டுட்டு போங்கன்னு சொல்லலை. சிம்மில் வச்சுட்டு பக்கத்தில் நின்னீங்க அப்படின்னா அது மெல்ட்டாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேரமல் சாஸ் செய்யும்போது பாருங்கள், நான் எப்படி சுகர் மெல்ட் பண்ணுறனோ அந்த மெத்தட் அப்படியே கீப் அப் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்லைஸ் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி இருக்கு இல்லையா, நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, முழுசாக போட்டுட்டு இதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் மிக்ஸியில் போட்டு அடிச்சிடுவேன். உங்களுக்கு அப்படி அரைக்க வேண்டாம். எனக்கு பாதாம் முந்திரி அப்படியே ஸ்லைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் பொடிசாக சாப் பண்ணி வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அந்த மெத்தடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த கேரமல் டக்குன்னு நீங்கள் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடணும். இல்லைன்னா கிறிஸ்டல் ஆக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு மாற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அது ஸ்டோன் மாதிரி நல்ல கல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் கன்சிஸ்டன்சி காட்டியிருக்கேன். நிறைய பேர் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளுக்கு அந்த மிக்ஸி ஜார் தேவைப்படும் போது தான் பார்த்திங்கன்னா கழுவருக்கு சிங்கில் இருக்கும். ஸோ நான் எந்த கேக் செய்ய ஆரம்பிச்சினாலே மிக்ஸி ஜாரை ஃபஸ்ட்டு கழுவி கமத்தி வச்சுருவேன். அதே ப்ராசஸ் தான் இப்போவும் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி எத்தனை பேருன்னு சொல்லுங்கள், லெட் மீ நோ இன் கமெண்ட். இப்போ இந்த ப்ரலைன் எந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வீடியோவை நல்லா கிளியராக பாருங்கள். இப்போ நான் அந்த ப்ரலைனை கீழே தட்டில் நம்ம ஃபிங்கரை வச்சு லைட்டாக தூக்கி விட்டோம் அப்படின்னா அந்த ப்ரலைன் அப்படியே நம்ம கையில் தனியாக வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தனியாக வந்ததுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி சின்ன சின்ன ஸ்லைசஸாக மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டேன். நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. கையில் உடச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அதில் அப்படியே லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன். தட்டி எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் கொடுங்க, கிரைண்டே பண்ணக்கூடாது, லைட்டாக பல்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பவுடர் ஆயிடும். ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஆல்மண்ட் அப்புறம் கேஷ்யூ நீங்கள் பொடிசாக சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். இதில் நான் எவ்வளோ பட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 35 கிராம்ஸ் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் மட்டும் லைட்டாக நான் எடுத்து வச்சுட்டு
நெக்ஸ்ட்டு கேரமல் சாஸ் செய்கிறதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரமல் சாஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 1/2 kgக்கு மேலேயே நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த கேரமல் சாஸ் நான் சொன்ன அளவில் பண்ணும்போது அது வந்து 1 kgக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சுகர் மெல்ட் பண்ணுற மெத்தடு தான் கரெக்டான மெத்தடு. இப்போ நான் சுகரை போட்டுட்டு எல்லா பக்கம் நல்லா சரிசமமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரப்பி விட்டுட்டு அந்த கீழே வந்து நம்மளுக்கு அந்த மெல்ட்டிங் ஸ்டேஜ் வந்து தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது மட்டும் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். கேரமல் சாஸ் வந்து சூப்பராக வந்துடும். நான் ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடுக்கும் இதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே கிளறிட்டே இருக்கலை. இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ப்ரலைனில் போட்ட பட்டரை விட இதில் வந்து பட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருந்தேன். ஒரு 30 கிராம்ஸ் பக்கம் போட்டிருந்தேன். அதில் ஒரு 10 கிராம்ஸ் போட்டிருக்கு அப்படின்னா இதில் ஒரு 30 கிராம்ஸ் போட்டிருந்தேன். பட்டர் வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பட்டர் டேஸ்ட் பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆகி அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகணும். ஸ்லோ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். கப் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே 1/2 கப் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அப்புறம் விப்பிங் க்ரீம் ஊற்றுனதே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு மாதிரி கெட்டியான ஸ்டேஜ் மாதிரி ஆயிரும். நீங்கள் எதுவுமே அது அப்படியே நீங்கள் கீப் பண்ணிகிட்டே அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது விட்டுறாதீங்க. ஏதோ கெட்டுருச்சுன்னு நினச்சி நீங்கள் இது பண்ணிடாதீங்க. அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஹீட் பண்ண அது வந்து மெல்ட் ஆகிக்கிட்டே வந்து கடைசியாக வந்து சாஸ் பதத்துக்கு வந்து அது வந்துடும். இதோட நீங்கள் எப்படி வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த கெட்டியாக தெரியுது இல்லையா ஸ்பூனில் எடுக்கும்போது அது ஃபுல்லாகவே நல்லா மெல்ட் ஆகி வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். அந்த நுரைச்சி வர ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கட்டி எதுவும் படலை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா ஆற விட்டீங்க அப்படின்னா சாஸ் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கெட்டியாயிரும். ஸோ வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் தெரியும். அது ஆற பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த சாஸ் வந்து இந்த கேக்குக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஐஸ்கிரீம் அப்புறம் நிறைய டெசர்ட்ஸுக்கு வந்து இந்த ப்ரலைன் ஆகட்டும் சாஸ் ஆகட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்காக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ லிக்விடியாக இருக்குது. ஆனால் நான் கேக்கில் யூஸ் பண்ணும்போது நீங்களே பார்ப்பீங்க. இந்த எவ்வளோ கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியான ஸ்டேஜ் வந்துருச்சு பார்த்திங்கன்னா. இன்னும் நான் கேக்கில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை விடவே இன்னுமே வந்து கெட்டியான ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் தண்ணியாக இருக்குன்ட்டு வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. 1/2 kgக்கு எல்லாமே 1/2 கப் அளவு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்குது. இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணி விடுறேன். ஸோ வந்து இப்போ நம்ம ப்ரலைனும் ரெடி பண்ணிட்டோம், கேரமல் சாஸும் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அதே டைமில் வந்து அமௌண்ட்டும் நல்லாவே சேவ் ஆகும். நீங்கள் க்ரஷ் வாங்கி பண்ணுறதுக்கும் நம்ம வீட்லேயே பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் இருக்க உங்களுக்கு டேஸ்ட்டும் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம க்ரஷ் வெளியே வாங்குறதுல கண்டிப்பாகவே வராது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஹோம்மேடு கேக்ஸுங்கும்போது நம்மக்கிட்ட மக்கள் வந்து நம்பி வரும்போது நம்ம அதுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கணும் இல்லையா? ஸோ வந்து நம்ம வந்து எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கேக் யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆடட் ஃப்ளேவர்ஸுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற ஒரே எசன்ஸ் என்னென்னா வெனிலா எசன்ஸ் மட்டும்தான். மற்றபடி நான் எதுவுமே வந்து இதில் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேரமல் சாஸ் ஊற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த கேக் வந்து பட்டர்ஸ்காட்ச் மாதிரி எல்லோவாக தெரியறதுக்காக என்னென்னமோ ஆட் பண்ணுவாங்க பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் எல்லாம். பட் ஆனால் நான் எதுவுமே ஆட் பண்ணாமே அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கஸ்டமரோட ஃபீட்பேக் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்ச் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு போர்டில் நான் கொஞ்சம் விப்பிங் க்ரீமை வந்து பூசிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த போர்டு மேலே வச்சிடலாம். நம்ம வெறும் போர்ட்லேயே வைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேக் வந்து அசைறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு சின்ன ட்ரிக்கு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் மில்க் எடுத்து அதை ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் சாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த மில்கில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வந்து நீங்கள் சுகர் வாட்டருக்கு பதிலாக இந்த கேரமல் சாஸும் சுகரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த மில்க் மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிடும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியும். அப்புறம் வந்து நம்ம வழக்கம் போல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டிங் நம்ம விப்பிங் க்ரீம் கொடுத்துக்கலாம். நியூவாக வர நிறைய ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து இந்த விப்பிங் க்ரீம் கொடுக்கறது எப்படி என்ன ஏதுன்னு ட்ரிக்ஸ் வந்து வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ரொம்பவே ஸ்லோவாகவே காட்டுறேன். நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். கேரமல் சாஸ் எவ்வளோ வாட்டரியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த திக்காக இருந்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சி நல்லா தான் இருக்கும். எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரலைன் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரலைனை வந்து அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த ப்ரலைனை கொஞ்சம் ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெறுவாயிலேயே குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்காங்க. ஆல்மண்டு அப்புறம் முந்திரி எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான சாய்ஸும் கூட. நிறைய பேருக்கு இந்த ஸ்பாஞ்ச் எப்படி வந்திருக்குன்னு சொன்னோம்னா போர் அடிச்சிடும். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க ஸ்பாஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்களுக்கு ஸ்பாஞ்ச் எப்படி செய்கிறதுன்னு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோவை போடுறேன். ஸ்பாஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் செகண்ட் டைம் வச்சு 3 லேயராக வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த கேரமல் சாஸ் அப்புறம் வந்து ப்ரலைன் 2மே போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நேம் எல்லாமே எழுத போகிறோம். கஸ்டமர் வந்து க்ரீம் அதிகமாக வைக்க வேண்டாம்னு சொன்னதுனால நம்ம க்ரீமோட யூசேஜ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டோம். நேம் எல்லாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்லேட்டு கனாச்சி தான் யூஸ் பண்ணி நேம் எல்லாமே எழுதியிருந்தோம். நேம் எழுதி முடிச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸோடு அப்புறம் நம்ம செஞ்ச கேக் அளவு பார்த்திங்கன்னா ப்ரலைன் சாஸ் எல்லாமே யூஸ் பண்ணும்போது 750 கிராம் 750 கிராம் சம்திங் வந்து வந்துருச்சு. பட் ஆனால் கஸ்டமர் ஆர்டர் பண்ணது வந்து 500 கிராம்ஸ் தான். பட் நம்ம ஹோம் பேக்கிங் பண்ணும்போது வந்து பேக்கரியில் இருக்க மாதிரியே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். நம்ம வந்து ஒரு சில கஸ்டமருக்கு ஒரு 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அப்படியே வந்து நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கு அடிஷ்னலாக எந்த சார்ஜுமே பண்ணுறதில்ல. இதுக்கு எப்படி சார்ஜிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். சார்ஜிங் வந்து அவங்க ப்ளேஸில் விற்கிற அந்த திங்ஸ் பொறுத்து தான் வரும். ஸோ வந்து நீங்கள் அந்த ப்ளேஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அது தனியாக வந்து வீடியோவாக நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இந்த டிசைன்ஸ் எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸு வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த கேக்கோட டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.